ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் அன்பு நண்பன் வாசுதேவன். நம்மளோட ராமேஸ்வரம் ட்ரிப்பில் நம்ம இப்போ இருக்கிற இடம் மதுரை. நம்ம ட்ரிப்பில் நம்ம பிளான் பண்ண மாதிரியே மதுரை மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் அவங்களுடைய திருப்பள்ளி எழுப்புதல் நிகழ்ச்சியை ரொம்ப சீரம் சிறப்புமா நம்ம பார்த்து முடிச்சாச்சுங்க. இப்போ ராமேஸ்வரம் கிளம்பிட்டோம். மதுரை ஜங்ஷன்ல இருந்து ராமேஸ்வரம் வரை போகக்கூடிய ட்ரெயின் கரெக்டாக தினசரி காலை 6:50க்கு மதுரை ஜங்ஷனில் இருக்குங்க. வாங்க ட்ரெயினுக்கு போய் பார்க்கலாம். ஒரு வழியா நம்ம ட்ரெயினுக்கு வந்துட்டோம். ட்ரெயினும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த ட்ரெயின் தினசரி காலையில மதுரையிலிருந்து கிளம்புறதுனால ட்ரெயின்ல பெருசா கூட்டமே இல்லைங்க. ஒரு சிலர் ட்ரெயின்ல ஃபுல்லா படுத்துக்கிட்டு போற அளவுக்கு ட்ரெயின்ல ஸ்பேஸ் இருந்துச்சு. எல்லா போட்டியுமே அன்ரிசர்வ்டுன்றதுனால நீங்க சீட்டு கிடைக்குமா கிடைக்காதான்றத பத்தி பயப்படவே தேவையில்ல. ரொம்ப ஃப்ரீயாவே போலாங்க நீங்க. இந்த ட்ரெயின் மானாமதுரை மற்றும் பரமக்குடி வழியா ராமநாதபுரம் வரைக்கும் போகுதுங்க. "என்னடா வாசுதேவா, ராமேஸ்வரம் ட்ரெயின்னு சொன்னேன், இப்போ ராமநாதபுரத்தோட நிறுத்திட்ட" அப்படின்னு கேட்டால், நான் நிறுத்தலைங்க. இந்தியன் ரயில்வே தாங்க நிறுத்துச்சு. அதுக்கு காரணம் பாம்பன் பாலத்தினுடைய வேலைங்க. அது இன்னும் நடந்து முடியாமல் இருக்கிறதுனால ட்ரெயின் ராமநாதபுரம் வரைக்கும் மட்டும்தாங்க இயக்கப்படுது. அந்த வேலைகள் முடிச்சதுக்கு அப்புறம் இந்த ட்ரெயின் இங்கிருந்து டைரெக்டாக ராமேஸ்வரம் வரை இயக்கப்படுங்க. நம்ம இப்போ ராமநாதபுரம் போயிட்டு அங்கேருந்து பஸ்ஸில் தான் ராமேஸ்வரம் போக போகிறோம். கரெக்டாக மதுரையில் 6:50க்கு எடுத்த நம்மளோட ட்ரெயின் இப்போ கரெக்டாக 8:50க்கு நம்ம ராமநாதபுரம் வந்தாச்சுங்க. அங்கே பாருங்க, தேசிய கொடி அந்த காற்றுல அசைகிற அழகு இருக்கே அப்பா, அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நான் இதுக்கு முன்னாடி ராமேஸ்வரம் வந்த 2 டைமுமே டைரெக்டாக ட்ரெயினில் ராமேஸ்வரம் போயிட்டேங்க. இதுதான் முதல் முறை ராமநாதபுரம் அங்கேருந்து போகிறேங்க. ஒரு வழியாக ராமநாதபுரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தாச்சுங்க. இங்கேருந்து தான் நம்ம பஸ்ஸில் ராமேஸ்வரம் போக போகிறோம். வாங்க ராமேஸ்வரம் போகிறதுக்கான பஸ் ஸ்டாண்டுக்கு போகலாம். ராமநாதபுரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பஸ் ஸ்டாண்ட் ரொம்ப தூரம்லாம் இல்லைங்க. நீங்கள் நடந்து போகக்கூடிய ஒரு 200 மீட்டர் தொலைவில் தான் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. நீங்கள் ட்ரெயினில் ரொம்ப ஈஸியாகவே பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு ராமேஸ்வரத்தோட பஸ்ஸை பிடிச்சிட்டு ராமேஸ்வரம் போகலாம். நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனை விட்டு வெளியே வந்தால் போதும், உங்கள் கண்ணுக்கே பஸ் ஸ்டாண்டு தெரியுங்க. அந்த அளவு தூரம் தாங்க. நீங்கள் ராமநாதபுரம் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டாக ராமேஸ்வரம் போகிறதுக்கான பஸ்ஸஸ் ரொம்ப அவைலபிளாக இருக்கும். பஸ்ஸஸ் நிறையா இருக்கிறதுனால நீங்கள் சீட்டில் உட்காந்துட்டு போகிறதுக்கும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. நான் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே என்ட்ரி ஆகும்போதே ராமேஸ்வரம் போகிறதுக்கு ஒரு பஸ் வெளியே வந்துச்சு. சீட்டு அங்கே ஃப்ரீயாக இருந்ததுனால ரன்னிங்லேயே அந்த பஸ்ஸில் ஏறிட்டேங்க. ஏறினோடனே ராமேஸ்வரத்துக்கு ஒரு டிக்கெட் எடுத்துட்டேன். 45 ரூபா வாங்கினாங்க. ராமநாதபுரத்துலேருந்து ராமேஸ்வரம் போகக்கூடிய தூரம் 55 கிலோமீட்டருங்க. கிட்டத்தட்ட 1.25 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரத்துக்குள்ளே உங்களுடைய பஸ் பயணம் முடிஞ்சிடும். 55 கிலோமீட்ரு 1.5 மணி நேரம் பயணம் அப்படின்ட்டு யாரும் தயவு செஞ்சு தூங்கிடாதீங்க. ஏன்னா இந்த வழியில் போகிற வழியில் நீங்கள் பார்க்க வேண்டிய சில முக்கியமான இடங்கள் இருக்குது. அதனால் விண்டோ சீட்டை பிடிச்சிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டே வாங்க. இதோ இப்போ நீங்கள் பார்க்குறது தான் மண்டபம் ரயில்வே ஸ்டேஷன். நான் சொல்லியிருந்தேன்ல, பாம்பன் பால வேலைகள் நடக்குது, அதனால் மண்டபம் ரயில்வே ஸ்டேஷனோட ரயில்கள் எல்லாமே நிறுத்தப்படுதுன்னு. அந்த ரயில்வே ஸ்டேஷன் இதுதாங்க. நீங்கள் ரயில் மூலயமா வந்தாலும் இங்கேருந்து ராமேஸ்வரம் போகிறதுக்கு பஸ் இல்லை ஆட்டோ வசதி மூலயமா தான் போய் ஆகணும். நீங்கள் ராமநாதபுரத்தில் இருந்து ராமேஸ்வரம் போகும்பொழுது பார்க்கக்கூடிய, மிஸ் பண்ணிடாமல் பார்க்கக்கூடிய மிக முக்கியமான இடம் தாங்க பாம்பன் பாலம். இந்த பாம்பன் பாலத்தை பற்றி தமிழ்நாட்டில் தெரியாத நபர்களே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பாலமாக இந்த பாம்பன் பாலம் இருக்குங்க. ராமேஸ்வரம் என்று சொல்லக்கூடிய ஒரு தீவை தமிழ்நாட்டு கூட இணைக்கிறதுக்கான வழித்தடங்கள் 2 வழிகளில், ரயில் மற்றும் பேருந்துகள் செல்லக்கூடிய 2 வழித்தடங்களில் அமைஞ்சிருக்கிறது தான் இந்த பாம்பன் பாலம். இதில் மிக மிக பழமையான ஒரு ரயில் பாலம் அப்படின்னா இந்தியாவில் இதுதாங்க. அதுவும் முதலாக இந்தியாவில் தொடங்கப்பட்ட கடல் வழி ரயில் பாலம் இதுதாங்க. இந்த ரயில் பாலத்தில் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு சிறப்பு என்னன்னா, பெரிய பெரிய கப்பல்கள் இந்த ரயில் பாலத்தை கடந்து போகணும் அப்படின்னா அதுக்கு ஏற்றவாறு தூக்கு பாலமாக தான் இந்த ரயில் பாலம் கட்டப்பட்டிருக்கு. ஆக்சுவலாக இந்த பாம்பன் பாலத்தில் ரயில் போகும்போது அவ்வளோ அழகாக இருக்குங்க. எனக்கு ஒரு 2-3 டைம் போன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். அந்த ட்ரெயின் கிட்டத்தட்ட நம்ம நடந்து போகிற வேகத்தில் தான் போகும். அப்போது கடல் மட்டத்துக்கும் நமக்கும் ரொம்ப குறைவான ஒரு இடைவெளி தான் இருக்கும். பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். மீன்கள்லாம் தெரியும். செம்மையாக இருக்குங்க அந்த ஜர்னி. இந்த பாம்பன் ரயில் பாலம்
கட்டி 100 வருஷம் ஆனதுனால இது பயன்பாட்டுக்கு அவ்வளவு பாதுகாப்பானதா இல்லைன்றதுனால இப்போ புதுசாக ஒரு ரயில்வே மேம்பாலம் கட்டிக்கிட்டு வராங்க. இந்த புது ரயில்வே பணிகள் முடியக்கூடிய தருவாயில் இருக்கிறதுனால இன்னும் ஒரு சில நாட்களில் இல்லை ஒரு சில மாதங்களுக்குள்ள இந்த ரயில் பாலம் நடைமுறைக்கு வரும் அப்படின்றது என்னோட கருத்து. அந்த மேம்பாலம் தொறந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு டைம் ஆச்சும் ரயிலில் அந்த பாம்பன் மேம்பாலத்தை கடந்து பாருங்கள். உங்களுக்கு அந்த ஜர்னி அவ்வளோ அழகாக இருக்கும். நிறைய நபர்கள் தங்களுடைய சொந்த வாகனங்களில் வரவங்க பாலத்தில் நிறுத்திட்டு அங்கே அந்த பாலம் இருக்கக்கூடிய நடுப்பகுதிக்கு வந்து அந்த அழகை ரசிக்கிறது இயல்பாகவே வச்சுருக்காங்க. அவ்வளோ நபர்கள் அதை சுற்றி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா அது அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த மேம்பாலத்தில் இருந்து ரயில் போகிறத பார்க்குறது எவ்வளோ அழகோ அதை விட அழகு அந்த பாலம் தூக்கு பாலம் தூக்குனதுக்கு அப்புறம் அந்த வழியாக கப்பல்கள் மீன்பிடி படகுகள் போகிறது உண்மையிலேயே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். நிறைய நபர்கள் இதுக்காகவே மணிக்கணக்காக அந்த இடத்துல காத்திருந்து அந்த அழகை ரசிச்சுட்டு அங்கேருந்து போவாங்க ராமேஸ்வரத்துக்கு. எவ்வளோ சீக்கிரம் இந்த ரயில்வே பணிகள் முடிஞ்சு மக்கள் பயன்பாட்டிற்கு வருதோ கண்டிப்பாக அது மக்களுக்கு ரொம்ப நல்லதாகவே இருக்கும். ராமநாதபுரத்துலேருந்து ராமேஸ்வரத்தை கடக்கிறதுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய இன்னொரு வழி இந்த பேருந்துகள் செல்லக்கூடிய மேம்பாலம். இந்த பேருந்துகள் செல்லக்கூடிய மேம்பாலம் 1988 அக்டோபர் 2ஆம் நாள் காந்தி ஜெயந்தி அன்னைக்கு திறக்கப்பட்ட மேம்பாலங்க. இந்த மேம்பாலம் ராஜீவ்காந்தி அவர்களால் திறக்கப்பட்டது. இது அவர்களுடைய தாயார் அவர்களது நினைவாக இந்த மேம்பாலத்திற்கு இந்திரா காந்தி மேம்பாலம் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. உண்மையிலேயே இந்த மேம்பாலம் மக்கள் பயன்பாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் 2 நகரங்களுக்கு இடையிலான சுற்றுலா மற்றும் வணிகம் ரொம்பவே பெருசாச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது அந்த அளவுக்கு இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களுடைய பயணங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக அமைஞ்சுது. ராமேஸ்வரம் என்று சொல்லக்கூடிய தீவை இணைப்பதற்காக கட்டப்பட்ட இந்த 2 மேம்பாலங்களும் வணிகத்திற்கு எந்த அளவு ஏற்றதாக இருக்கோ அதை விட 1 மடங்கு அதிகமாகவே சுற்றுலாத்துறைக்கு ஏற்றதாக இருக்குங்க இந்த மேம்பாலங்கள். இதுக்கு அடுத்தது நீங்கள் பேருந்தில் போயிட்டு இருக்கும் போது பார்க்கக்கூடிய மிக முக்கியமான இடம் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுடைய நினைவிடம். ஐயா ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுடைய நினைவிடம் அவ்வளோ பிரம்மாண்டமாகவும் அழகாகவும் கட்டியிருப்பாங்க. அதை பார்த்துட்டு நீங்கள் பயணத்தை தொடரலாம். ஒரு வழியாக ராமேஸ்வரம் வந்து இறங்கியாச்சிங்க. பஸ் ஸ்டாண்டில் இருந்து கோவிலுக்கு போகிறதுக்கான பஸ்ஸஸ் ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். 10 ரூபாங்க நம்ம இந்த பஸ் ஸ்டாண்டில் இருந்து கோவிலுக்கு போகிறதுக்கு. இது கிட்டத்தட்ட 2.5 கிலோமீட்டர்லேருந்து 3 கிலோமீட்டருக்குள்ளே வரும். இங்கே ஷேர் ஆட்டோஸ் வசதியும் இருக்குது. அவங்க 20 ரூபா வாங்குவாங்க அங்கேருந்து பஸ் ஸ்டாண்டில் இருந்து உங்களை கோவிலுக்கு இட்டுட்டு போய் விடுறதுக்கு. நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கேங்கோட வந்துருந்துச்சிங்கன்னா ஒரு ஆட்டோவை ரெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு நீங்கள் இங்கேருந்து கோவிலுக்கு போகலாம். அயோத்தி கோவில் திறந்ததுக்கப்புறம் அயோத்தி ராமரை பார்க்கணுன்னு தொடங்கின நம்மளோட பயணம் இன்றைக்கி அங்கேருந்து காசிக்கு போனதுனால காசிலிருந்து ராமேஸ்வரம் போய் ஆகணும்னு பெரியவங்க சொன்னதுனால இன்றைக்கி அந்த ராமேஸ்வரம் புண்ணிய பூமியை வந்து சேர்ந்துட்டேங்க. இங்கே ராமேஸ்வரம் நகருக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு அவ்வளோ ஒரு அழகாகவும் பிரம்மாண்டமாகவும் காட்சி தர்றது அங்கே இருக்கக்கூடிய மேற்கு கோபுரம் தாங்க. உண்மையிலேயே இந்த கோபுரம் ரொம்ப பெரிதாகவும் ரொம்ப அழகானதாகவும் இருக்கும். நீங்கள் பேருந்து மூலியமாக வந்தாலும் சரி இல்லை ஆட்டோஸ் மூலியமாக வந்தாலும் சரி இந்த கோபுரத்துக்கு மிக அருகில் உள்ள இந்த இடத்துல தான் பேருந்துகள் மற்றும் ஆட்டோக்கள் எல்லாமே உங்களை இறக்கி விடுவாங்க. இதில் அக்னி தீர்த்தத்துக்கு செல்லும் வழி அப்படின்ட்டு நேராக ஒரு கோடு போட்டிருப்பாங்க. அது சொந்த வாகனத்தில் வரவங்க போனால் மட்டும்தான் அந்த இடத்துல பார்க்கிங் பண்ணிவிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பட் நீங்கள் பஸ் இல்லை ஆட்டோ மூலியமாக வந்திருந்தால் நீங்கள் அவங்களுக்கு வலது பக்கமாக தெரியக்கூடிய இந்த வடக்கு கோபுரத்து வழியாக நேராக ஒரே வழி போனீங்கன்னா போதும். கிட்டத்தட்ட நடந்து போகிற தூரத்தில் உங்களுக்கு அக்னி தீர்த்தம் வந்துடும். இந்த ராமநாத சுவாமி கோவிலுக்கு வரக்கூடிய அனைத்து பக்தர்களும் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம், முதலாவது அக்னி தீர்த்தத்துக்கு கடலில் போயிட்டு நீராடிட்டு அதுக்கப்புறம் அங்கிருந்து வந்து 22 கிணறுகளில் இருக்கக்கூடிய புனித தீர்த்தங்கள்லையும் நீராடிட்டு அதுக்கப்புறம் தாங்க நீங்கள் சாமி கும்பிடவே போகணும். வடக்கு கோபுரத்தை தாண்டி கொஞ்ச தூரம் நடந்து வரும்போது உங்களுக்கு கிழக்கு கோபுரத்துக்கு போகிறதுக்கான வழி இருக்கும். நீங்கள் அந்த வழி போகாமல் இங்கே தெரியக்கூடிய ஒரு குறுகிய வழிபாதை கடலுக்கு நேரடியாக போகுங்க. இந்த பாதையில் நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் நடந்தால் போதும். அக்னி தீர்த்தம் என்று சொல்லக்கூடிய அந்த
புனித இடத்துக்கு நீங்கள் போயிடலாம். நீங்க அக்னி தீர்த்தத்துக்கு போகக்கூடிய வழிகள்லயே உங்களுக்கு பொது கழிப்பிடம் மற்றும் கட்டண கழிப்பிடங்கள் இருக்கு. நீங்க போகும்போது அங்க போயிட்டு உங்கள ஃப்ரெஷ் அப் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா நீங்க போயிட்டு அக்னி தீர்த்தத்துல குளிச்சுட்டு வந்தா ரொம்ப நல்லதா இருக்குங்க. அதேபோல போற வழியில இந்த மாரி கேன்ஸ் நெறைய கடைகள்ல விப்பாங்க. இது எதுக்குன்னா, இந்த அக்னி தீர்த்தம் மற்றும் 22 புனித தீர்த்தங்கள்ல இருந்து அங்க இருக்கக்கூடிய நீரை எடுத்துக்கிட்டு உங்க வீட்டுக்கு போறதுக்காகவும், ஒரு சிலர் இங்கிருந்து நீர் எடுத்துட்டு போய் காசில இருக்கக்கூடிய விஸ்வநாதருக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. இந்த மாரி பயன்பாட்டிற்காக தான் இங்க இந்த கேன்கள் விக்கப்படும். ரூ. 10 இருந்து ரூ. 100 வரைக்குமே இங்க கேன்ஸ் அவைலபிளா இருக்கும். உங்களுக்கு எந்த சைஸ்ல தேவையோ அத வாங்கிக்கிட்டு நீங்க அக்னி தீர்த்தத்துக்கு போகலாம். இந்த அக்னி தீர்த்தத்துல நீராடுறதுனால நமக்கு நம்ம செஞ்ச பாவங்கள் போகும் அப்படின்றது பெரியவங்களுடைய நம்பிக்கை. இந்த ராமேஸ்வரத்துல அக்னி தீர்த்தத்துல இன்னும் ஒரு சிறப்பு இருக்கு அப்படின்னா, அது நம்மளுடைய முன்னோர்களுக்கு திதி கொடுக்கறது தாங்க. மாளிகை அமாவாசை மற்றும் மற்ற அமாவாசை நாட்கள் மற்றும் சாதாரண எல்லா நாட்கள்லையுமே இந்த இடத்துல திதி கொடுக்கறதுக்காக நிறைய நபர்கள் வருவாங்க. இதுதாங்க அந்த திதி கொடுக்கக்கூடிய இடங்கள். இங்க உங்களுக்கு அந்த திதி கொடுக்கக்கூடிய புரோகிதர்கள் எந்நேரமும் அவைலபிளா இருப்பாங்க. நீங்க இங்க திதி கொடுத்துட்டு நீராடிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு சாமி பார்க்கலாம். நீங்க அக்னி தீர்த்தத்துல நீராடும்போது குடும்பமா வந்திருந்தீங்கன்னா, உங்களுடைய பொருட்கள் பேக் எல்லாத்தையும் ஒரு இடத்துல வச்சுட்டு, அங்க ஒரு நபர இருக்க வச்சுட்டு, நீங்க மத்தவங்க நீராடிட்டு, அதுக்கப்புறம் நீங்க வந்ததுக்கு அப்புறம் நீராட வைக்கிறது ரொம்ப நல்லதுங்க. காரணம் என்னன்னா, கூட்டங்கள் அதிகமா இருக்கிறதுனால உங்களுடைய பொருட்கள் திருடு போகுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. நான் அக்னி தீர்த்தத்துல குளிச்சு முடிச்சுட்டேங்க. இதுக்கப்புறம் தான் நான் இன்னும் இருக்கக்கூடிய 22 புனித தீர்த்தங்கள்ல குளிக்கிறதுக்காக கிளம்பிட்டேன். நீங்க பார்க்கக்கூடிய இடம் தான் 22 புனித தீர்த்தங்கள். இந்த 22 புனித தீர்த்தங்கள்லயும் நீங்க நீராடுறதுக்காக ஒரு நபருக்கு ரூ. 25 கோயில் நிர்வாகம் சார்புல வசூலிக்கப்படுது. 22 புனித தீர்த்தங்கள்லயும் நீராடுறதுக்கு நீங்க இந்த கோவிலுடைய வடக்கு கோபுர வாசல் வழியா தான் போக முடியும். அங்க போயிட்டு நீராடிட்டு உங்களுக்கு உள்ளாரையே உடைமாற்றும் அறைகள் அவைலபிளா இருக்கு. அங்கேயே நீங்க உடைமாற்றிட்டும் நீங்க கோவிலுக்கு போகலாம். அப்படி இல்லைன்னா நீங்க எடுத்திருக்கக்கூடிய அறைகளுக்கு போயிட்டு உடை மாற்றிட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு வரலாம். தயவு செஞ்சு அந்த ஈரத்துணியோட கோவிலுக்கு போயிடாதீங்க. அது உண்மையிலேயே ரொம்ப நல்லது இல்லைங்க. நீராடி முடிச்சிட்டு உடையெல்லாம் மாற்றினதுக்கு அப்புறமா கோவில்ல இருக்கக்கூடிய கிழக்கு கோபுரத்து வழியா தான் போயிட்டு நீங்க சாமி கும்பிட முடியும். கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி கோவிலுக்கு கிழக்கு கோபுரத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய லாக்கர்ஸ்ல உங்களுடைய மொபைல் மற்றும் பேகை வச்சுட்டு போகிறது ரொம்ப நல்லதுங்க. ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய ராமநாத சுவாமி கோவில் இந்தியாவில் இருக்கக்கூடிய 12 ஜோதிலிங்கங்கள்ல ஒரு லிங்கமா இந்த கோவில் இருக்குங்க. சீதைய ராவணன் கடத்திட்டு போனதுக்கு அப்புறம் ராமர் இங்கிருந்து வானர படைகளோட போயிட்டு போர் புரிந்து ராவணனை கொன்னு சீதையை மீட்டுட்டு வரும்போது ராவணனை கொன்ன பாவத்தை போர்ப்பதற்காக இந்த சிவத்தலத்துல இந்த ராமநாத சுவாமியை வழிபட்டு தன்னுடைய பாவங்கள் நீங்கியதாக வரலாறு. கூடிய சிவலிங்கம் சீதை அவர்களுடைய கைகளாலே மணலால் கட்டப்பட்டதா சொல்லப்படுதுங்க. எத்தனையோ சிறப்பு மிக்க இந்த ராமநாத சுவாமி திருக்கோவிலுக்கு கண்டிப்பா வாழ்க்கையில ஒரு முறையாச்சும் வந்து போங்க. அது ராமநாத சாமியை வணங்கினதுக்கு அப்புறம் பக்கத்துல இருக்கக்கூடிய தாயார் சன்னதிக்கும் போய் வணங்கிட்டு வெளியே வாங்க. இந்த கோவில்ல இருக்கக்கூடிய இன்னும் ஒரு தனி சிறப்பு, இந்த கோவிலுடைய 3வது பிரகாரம் கிட்டத்தட்ட 1500க்கும் அதிகமான தூண்களால இந்த பிரகாரம் ரொம்ப அழகாவும் நீளமாவும் பிரம்மாண்டமாவும் இருக்குங்க. கண்டிப்பா இந்த பிரகாரத்துல நீங்க ஒரே ஒரு செல்ஃபியாச்சும் எடுங்க. அது உங்க காலத்துக்கும் இந்த கோவிலை நினைவுபடுத்தக்கூடிய அழகாவும் பிரமிப்பாவும் இருக்கும். ஓகே, நல்லபடியா வந்தாச்சு. கடல்ல நீராடியாச்சு, புனித தீர்த்தங்கள்ல குளிச்சாச்சு, சாமியும் அம்மனையும் தரிசிச்சாச்சு, 3ஆம் பிரகாரத்தையும் பார்த்தாச்சு. வேற என்ன, அன்னதானம் தான். வாங்க அன்னதானம் சாப்பிட போகலாம். இந்த கோவில்ல 3ஆம் பிரகாரத்திற்கு பக்கத்துல தாங்க அன்னதானம் கூடம் இருக்கு. கண்டிப்பா இங்க காலைல 8 மணிலிருந்து இரவு 7 மணி வரைக்கும் உங்களுக்கு தொடர்ச்சியா அன்னதானம் வழங்கப்பட்டு வருது. அதனால நீங்க தயவு செஞ்சு கண்டிப்பா கோவில்ல சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் இந்த இடத்துக்கு போயிட்டு அங்க கண்டிப்பா அன்னதானம் சாப்பிட்டுட்டு போங்க. நான் போன அப்ப உண்மையிலேயே ஏற்பாடு ரொம்ப சூப்பரா இருந்துச்சுங்க. கூட்டு, பொரியல், சாம்பார், ரசம், காரக்குழம்பு, மோர், அப்பளம், வடை எல்லாமே வேற லெவல்ல இருந்துச்சுங்க. அதுவும் கடைசியா தந்த அந்த பாயாசம் இருக்கே அப்பா, அமிர்தம் மாதிரி இருந்துச்சுங்க.
ஒரு வழியா சாமி பார்த்துட்டு வெளிய வரும்போது, நீங்க கிழக்கு கோபுரத்து வாசல் வழியா தான் வெளிய வருவீங்க. வந்ததுக்கப்புறம் கிழக்கு கோபுரத்து வாசலுக்கு மிக அருகே உங்களுக்கு கோவில் நிர்வாகத்தால் இயங்கப்படக்கூடிய விடுதி வசதி இருக்குங்க. அங்க மிக குறைந்த செலவுலயே நீங்க விடுதி அறைகள வாடகைக்கு எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு அங்க தங்கிட்டு உங்களுடைய அடுத்த பயண திட்டங்கள் பத்தி நீங்க திட்டமிடலாம். நான் அந்த மாரி எந்த பிளானும் இல்லாம, அடுத்ததா நான் இங்கிருந்து தனுஷ்கோடி, அப்புறம் அரிச்சல் முனை அந்த பகுதிகளுக்கு தான் நான் செல்லப் போறேன். என்னுடைய அடுத்த பயணங்கள், அடுத்தடுத்த திட்டமிடல்கள் எப்படி இருக்கு அப்படின்றத அடுத்த வீடியோவுல பார்க்கலாம். என்னுடைய பயணங்கள் தொடர்ச்சியா நீங்க பார்க்கறதுக்காக என்னுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, என்னோட வீடியோஸ தொடர்ச்சியா பாருங்க. அடுத்த வீடியோவுல நான் தனுஷ்கோடியில என்னென்னலாம் இருக்கு, ராமேஸ்வரத்துல இருந்து தனுஷ்கோடிக்கு எப்படி போகணும், குறைந்த செலவுல எப்படி போகணும் அப்படின்றத பத்தின எல்லா விவரங்களையும் கண்டிப்பா சொல்றேங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் வாசுதேவன். நன்றி, வணக்கம்.